அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 459வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 459வது திருக்குறளுக்கு செல்வோம். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றத்தும் இனநலத்தின் ஏமா புடைத்து. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றத்தும் இனநலத்தின் ஏமா புடைத்து. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மனநலத்தால் ஒருவருக்கு மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் சேர்ந்த இனத்தினால் மேலும் வலிமை பெறும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மனநலத்தால் ஒருவருக்கு மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் சேர்ந்த இனத்தின் தன்மையினை பொறுத்து மேலும் வலிமை பெறும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.